ரூபாய் 800 என்ற தொகையானது 10% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 926.10 மாறும்? சரிங்களா? ஸோ இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் rupees 800 at 10% per annum compounded semi-annually becomes rupees 926. அதாவது 800 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, 10% வந்துட்டு வட்டி போடுறாங்க. அப்போ வந்துட்டு இது செமி ஆனுவலினா ஹாஃப் இயர்லின்னு வந்து சொல்லுவாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ ஹாஃப் இயருக்கு வந்து என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ நாளில் 926 வந்து மாறும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வட்டி எவ்வளவு கிடச்சிருக்கு? 126.10 தான் வந்து வட்டி கிடச்சிருக்கு. ஏன்னா 800 வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு வட்டியாக கிடைக்கக்கூடியது 126.10 சரிங்களா? அப்போ எவ்வளோ வருஷத்தில் வந்துட்டு இது கிடைக்கும் அப்படின்னு தான் நமக்கு வந்துட்டு தெரியணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம நார்மலாக எப்பயும் போடுற மெத்தடே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 800 rupees இருக்கா, 800 rupeesக்கு 10%, 10% எவ்வளோ வரும்? 800 என்னென்னு எடுத்துக்கும், 100%ன்னு எடுத்துக்கும். 800 வந்துட்டு 100% எடுத்துனா 10% எவ்வளோ? 80 ரூபா. அப்போ முதல்ல வந்துட்டு ஸோ ஃபஸ்ட் இயரில் சரி இப்போ வந்து இந்த இடத்துல ஹாஃப் இயர்லின்னு தானே வந்து சொல்லியிருக்காங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை. இந்த 10%ங்கிறது என்னென்னா பெர் ஆனம்க்கு, ஒரு இயருக்கு. சரிங்களா? ஒரு இயருக்கு 10%னா ஆஃப் இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? 5%. ஸோ 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 800 வந்துட்டுருக்கு, 800ல் 10% 80, 5% 40. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் இயருக்கு எவ்வளோ வரும்னா 40 rupees. ஸோ எப்படின்னா 10% வந்துட்டு 800ல் 10%ங்கிறது 80. ஸோ அப்போ 5%, 5% அதில் பாதியாக இருக்குமா? ஸோ 40. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் இயரில் 40 வந்து கிடைக்கும், செகண்ட் ஹாஃப் இயரில் 40, தேர்ட் ஹாஃப் இயரில் 40. ஸோ மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 120. ஸோ அப்போது மொத்தமாக 1.5 வருஷம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ 1.5 வருஷம். ஸோ இது இல்லாமல் இதுக்கு வட்டியெல்லாம் வந்து போடுவோம். ஸோ வட்டியெல்லாம் போடும்போது கண்டிப்பாக என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 120ங்கிறது 126 ரூபா மாறிடும். நம்ம ஃபுல்லாக போட்டு கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் அப்ராக்சிமேட்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சனாவே போதும் இந்த மாதிரி இயர் சம்ஸ்க்கு. ஸோ அப்போ என்ன தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 1.5 வருஷம் தான். சரிங்களா? 1.25 வருஷமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே போல் 2.25 வருஷமானா இல்லை. அதே போல் 2.5 வருஷமானா இல்லை. ஏன்னா அதெல்லாம் சான்சஸ் கம்மி தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக வந்துட்டு வருது. ஸோ அதனால் வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஆன்சராக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இயர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. ஸோ இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக வந்துட்டு இருக்கும் இந்த மெத்தடு. At what rate of compound interest per annum will a sum of 1200 become 1348.32 in the 2 years? 1200 ஆனது 2 வருடத்தில் ரூபாய் 1348.32 மாற கூட்டு வட்டி விகிதம் என்ன? சரிங்களா? இந்த இடத்துல பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க? 6.5, 7, 7.5. ஸோ இந்த மாதிரி 4 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சராக இருக்க போகுது. சரியா? ஸோ எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்க? 2 வருஷம். ஸோ இப்போ இதை வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நம்ம வந்து போட்டாகணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, ஒன்று இந்த 6.5 அல்லது 7 இந்த வேல்யூஸை வந்து நம்ம எடுத்து போட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ 6.5 வந்து நம்ம எடுத்துக்கலாம். 6.5 1200க்கு 10% எவ்வளோ? 1200க்கு 10%னா 120.
சரியா? ஸோ 5%னா 60. ஸோ 1%னா 12. 0.5%னா 6. ஸோ அப்போ வந்துட்டு 6.5% அப்படின்னா 6 12 72 78 ரூபா வந்து கிடைக்கும். கரெக்டாக? சப்போ இங்கே எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்க? 2 வருஷம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 78 ரூபா வந்து கிடைக்குது. ஸோ 2வது வருஷமும் 78 ரூபா வந்து கிடைக்குது. ப்ளஸ் இதுக்கு வந்து வட்டி போடுவோம். இதுக்கு 6.5% வட்டிலாம் போடுவோம். ஃபுல்லாக போட்டு கண்டுபிடிக்க வேணாம். ஜஸ்ட் இங்கே எவ்வளோ வட்டி கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 1200 அப்போ 148.32 ரூபா தான் வட்டி கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ 1200 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, 1348 ரூபா கிடைச்சிருக்கு. அப்போ வட்டி எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 148.32 தான் வந்துட்டு வட்டி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே எவ்வளோ வருது? 70 140 8 8 16 156. ஸோ எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு வட்டியும் வந்து போட்டோம்னா இதை வந்து எவ்வளோ மாறிடும்? ஒரு 160க்கு மேலே போயிருந்தானே. ஆனால் நமக்கு தேவையே எவ்வளவு? 148 தான். அப்போ 6.5% அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம எடுத்திருக்கோம். அப்போ அதை விட ஆன்சர் எப்படி தான் இருக்கணும்? கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே 156 வருது, நமக்கு ஆன்சர் வர வேண்டியது 148 தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்துட்டு ஆன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போது நம்ம எடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்மியாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு? 6%. ஸோ கரெக்டாக 6% தான் நம்ம எடுத்துருக்கூடியதை விட கம்மியானது. நம்ம 6.5% இருக்குமான்னு எடுத்து செக் பண்ணணும். ஆனால் 6.5%ங்கிறது 156 ரூபாயை கொடுக்குது இன்ட்ரெஸ்ட்டாக. ஆனால் நமக்கு தேவையே இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 148.32 தான். அப்படிங்கும்போது 6.5ங்கிறது ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதை விட குறைவான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஆன்சராக இருக்கும். அப்போ 6% அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆன்சர். சரியா? அட் வாட் ரேட் percentage compound interest per annum will 640 amounts to 774.40 in 2 years. ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா 640 ரூபா. எவ்வளோ கிடைக்கிது? 774 ரூபா. சரிங்களா? இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? ஸோ 40 குறைச்சிட்டா 134.40 பைசாவா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் 134.40 ஸோ எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது நமக்கு தெரியாது. சரியா? அப்போது 5% இருக்குது. ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு, 6% செகண்டு, 7% தேர்டு, இது வந்துட்டு ஃபோர்த்து. சரியா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம்? இடையில இருக்க மிடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் எடுக்கணும். ஒன்றா 6% எடுக்கலாம், அல்லது 7% எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் அப்போனா தான் நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்ம ஆன்சர் அரைவ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன எடுக்கலாம்? என்ன வேல்யூ எடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்கள். சரி, ஸோ நான் 7% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்குமா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்க போகிறேன். 640ல் 10% எவ்வளோ? 640 10%ங்கிறது 64. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ 1% அப்படிங்கிறது 6.4. ஸோ இதில் 5% எவ்வளோ வரும்? இதில் பாதிங்களா? 64ல் பாதி தான் 5%, 32. சரியா? ஸோ அப்போ 2% எவ்வளோ வரும்? ஸோ 6 6 12, 0.4 0.4 இப்போ 0.8 12.8. ஸோ இது ரெண்டையும் இந்த 5% 2% கூட்டினா நமக்கு 7% கிடைச்சிருமா? ஸோ அப்போ 7% எவ்வளோ வரும்னா 32 + 12 44. 44.8. ஸோ இதான் வந்துட்டு நமக்கு 7%. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் 44 ரூபா. மொத்தம் எவ்வளோ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 44 ரூபா வந்து கிடைக்கிது. 2வது வருஷம் 44.8. 2வது வருஷம்
44.8 ப்ளஸ் ஒரு வேல்யூ வந்து இங்கே கிடைக்கும். அது நமக்கு இப்போ கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இங்கே 88, இது வந்துட்டு 1.6, 89.6 ரூபா வந்து கிடைக்கும். நமக்கு எவ்வளவு தேவை? 134 ரூபா தான் தேவை. ஆனால் இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது 89 தான். இப்போ நமக்கு கிடைக்க வேண்டியதை விட அதிகமாக கிடைச்சிருக்கா, குறைவான அமௌண்ட்டு தான் கிடைச்சிருக்கா? ஸோ நமக்கு கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு தேவையானது 140 சம்திங்கு, 134 சம்திங். ஆனால் கிடைச்சிருக்கிறது 89. மேபி இதுக்கான வட்டியும் சேர்த்தனா நமக்கு எவ்வளோ வரலாம்? ஒரு 95 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். அப்போது நமக்கான ஆன்சர் வந்துட்டு வட்டி 7% கிடையாது, அதை விட அதிகமான வட்டி தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாமா? ஸோ 7% தான், அதை விட குறைவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் குறைவாக இருக்க முடியாது. அப்போ 5% இல்லை, 6% இல்லை, அதை கேன்சல் பண்ணிவிட்டோன்னா 7% இப்போ இல்லை தெரிஞ்சிருச்சு. 7%க்கு மேலே தான் வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆன்சர் வந்து என்ன தான்? 10% தான். The principal that yield a compound interest of rupees 1632 in 2 years at 4% rate of interest per annum is, சரிங்களா, 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் 1632 கூட்டு வட்டி தரும் அசல் டேஷாக இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல வந்துட்டு அசல் கேட்குறாங்க, பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்க, எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுவும் நம்ம போன மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் போட்டோம்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் நம்ம சொல்லணும் அப்படின்னா இது 20,000 ஃபஸ்ட்டில் இருக்குது, 25,000 செகண்டு, 30,000 தேர்ட், 40,000 ஃபோர்த், இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மிடில் வேல்யூ தான் எடுத்துக்கணும். 25,000 எடுத்துக்கலாம், 30,000 எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ எந்த வேல்யூ எடுத்துக்கலாம்? 25,000 எடுக்கலாமா, 30,000 எடுக்கலாமா? சரி, ஸோ 25,000 வந்து எடுத்துக்கலாம். ஸோ 25,000 தான் நமக்கான பிரின்சிபல்னு எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வட்டி எவ்வளோ சொல்கிறாங்க? 4% வந்து சொல்கிறாங்க. ஸோ 10% வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 வருமா? இப்போ 1% 25, அப்போ 4% எவ்வளோவா இருக்கும்னா 100 இருக்கும். சரிங்களா, ஸோ 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் 25,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 2,500 எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்கே 2,500, இங்கே 250, 4% வந்து பார்த்திங்கன்னா 1,000 இருக்கும். சரியா, ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்னா 1000 ரூபா ஃபஸ்ட்டு வருஷத்தில், செகண்ட் வருஷத்தில் 1000 ரூபா ப்ளஸ் இதுக்கான வட்டியும் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு வேல்யூ வந்து வரும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2,000 ப்ளஸ் வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆனால் நமக்கு தேவையானது எவ்வளவு? 1632 ரூபா தான். சரிங்களா, ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ 2000 ரூபா, ஆனால் அங்கே தேவையானது 1632 ரூபா. அப்போது கண்டிப்பாக என்ன தான் ஆன்சர்? 25,000 விட குறைவானது தான் நம்ம எடுத்துக்கணும். 25,000 விட குறைவான அசல் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு 1632 ரூபா வந்து வரும் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ ஆன்சர் வந்து என்ன தான்? 25,000 கிடையாது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸும் கிடையாது. என்னவா இருக்குது? அது கீழே இருக்கக்கூடிய வேல்யூவான 20,000 தான். சரி, ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மாடல். If the CA on certain sum for 3 years at 10% per annum rupees 331, what would be the simple interest? ஒரு தொகைக்கு 3 ஆண்டுகளில் 10% வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி 331 எனில் அதே தொகைக்கு அதே காலத்திற்கு அதே வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? சரினா தனி வட்டி அண்ட் கூட்டு வட்டி ரெண்டையுமே கம்பைன் பண்ண மாதிரியான ஒரு கொஷின். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையுமே. ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
ஸோ பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பிரின்சிபலுக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதான் வந்து கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ போன செம் மாதிரியே தான். போன செம்மில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பிரின்சிபல் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தோம். ஏன்னா நமக்கு பிரின்சிபல் தான் கொடுத்துருந்தாங்க, பிரின்சிபல் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தோம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஒரு பிரின்சிபலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஒரு அசலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அசலுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 331 ரூபா கிடைக்குது. 331 ரூபா வந்துட்டு வட்டியாக கிடைக்கிது. அப்போ அதே பிரின்சிபலை நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்? சரிங்களா? எவ்வளவு வட்டி வந்து கிடைக்கும்? ஸோ இதில் வந்துட்டு ஒரு ட்ரிக் வந்துட்டு இருக்குது. என்னென்னா, இங்கே ஆப்ஷனை வச்சு ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 331 ரூபா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 331 ரூபாயோட கம்மியாக தான் இருக்கும், கண்டிப்பாக அதிகமாகலாம் இருக்காது. சரிங்களா? ஸோ 331 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நியர்பை வேல்யூவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 331 ரூபாங்கும் போது 30,000 ரூபாயெலாம் சான்சஸே இல்லை. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு சான்ஸே இல்லை. 3000 ரூபாங்கிறது சான்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு ரொம்ப நியராக இருக்கக்கூடிய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா. சரிங்களா? 300 ரூபா தான் ஆன்சராக இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல இந்த ருபீஸ் 30ங்கிறது ஒருவேளை 301 கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு 280ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேணால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகலாம். ஏன்னா 331க்கு நியர்பை வேல்யூவாக இருக்கே அப்படிங்கும்போது நம்ம போட்டு பார்த்து தான் கண்டுபிடிச்சாகணும். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப எல்லா வேல்யூஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பையெல்லாம் கொடுக்கல, ரொம்ப தள்ளி தள்ளி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ 300 ரூபா எங்கேயோ இருக்குது, 30,000 ரூபா எங்கேயோ இருக்குது, 3000 ரூபா எங்கேயோ இருக்குது, 30 ரூபாங்கிறது எங்கேயோ இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக 300 ரூபான்னு போட்டலாம். ஸோ ஒருவேளை இந்த இடத்துல வேல்யூஸ் 310ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அல்லது 290. ஸோ இந்த மாதிரிலாம் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக போட்டு பார்த்ததே இந்த சம் வந்து போடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கிறனால நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் வந்து அரைவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நார்மல் மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சம்முக்கு இது வரைக்கும் நம்ம வந்து ஃபார்முலாஸை யூஸ் பண்ணலை. ஆனால் இதுக்கு இந்த சம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டாகணும், ஒரு வேளை வேல்யூஸ் நியர்பையாக இருந்துச்சுன்னா. ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடியே பார்த்தோம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது A = P × 1 + R/100 n. சரிங்களா? ஸோ A அப்படின்னா வந்துட்டு என்னென்னா P + CI அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. P + C, அசல் ப்ளஸ் வட்டி, அதுதான் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10% வந்து கொடுத்துருக்காங்க. 10 / 100 சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 331. ஸோ P + 331 ஈக்குவல் டு P இன்ட்டு, ஸோ இது கேன்சல் ஆகிடுமா? ஸோ 10 + 1 வந்துட்டு எவ்வளோ வரும்னா 11/10 மாறிடும். ஸோ 11/10 ஹோல் ஸ்கொயருங்கும்போது 11/10 இன்ட்டு 11/10. ஸோ இந்த வேல்யூஸ் இப்படி எந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ P மைனஸ் P இன்ட்டு 11 × 11 வந்துட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 வந்து வரும். 121/100 ஈக்குவல் டு, இந்த 330 எந்த பக்கம் வந்துச்சுன்னா -331 மாறிடும். -331. ஸோ இது வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 100p - 121p வந்து பார்த்தீங்கன்னா -21p / 100 ஈக்குவல் டு -331. சரிங்களா? ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ P = 331
இன்ட்டு 100 by 21. சரியா? ஸோ பியில் 1331/1000 பி போச்சு அப்படின்னா 331 மைனஸ் 331p டிவைடட் பை 1000 இருக்கும். ஸோ மைனஸ் 331. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 331 கேன்சல் ஆயிரும். ஸோ பி ஈக்குவல் டு 1000 கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கான வட்டி நமக்கான பிரின்சிபல் வந்து எவ்வளவு அப்படின்னா 1000. இந்த 1000க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 1000க்கு 10%. 1000ல் 10% எவ்வளவு? 100. ஸோ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 100. மொத்தம் 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷம் 100, செகண்ட் வருஷம் 100, தேர்டு வருஷம் 100, டோட்டலாக வந்துட்டு 300 ருபீஸ் வந்து கிடைக்கும். சரியா?